யெகோவா ஈரே அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குன்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். காட் ஷல் சப்ளை ஆல் அவர் நீட்ஸ். நம் தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா, நீர் என்னுடைய யெகோவா ஈரே, என் தேவையை சந்திக்கிறவர், விசுவாசிக்கிறேன்னு அதை சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். அவர் யெகோவா ஷாலோம் அப்படின்னு சமாதானத்தின் தேவன் என்று அர்த்தம். எனக்கு சமாதானமே இல்லை, நீங்க தான் என்னுடைய யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானத்தை அருளுங்க, குடும்பத்துல சமாதானத்தை அருளுங்க, அந்த பெயரை சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க, அது அப்படியே நிறைவேறும். அப்படியே யெகோவா ரொபேக்கா அப்படின்னா நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்கு, பலவீனம் இருக்குன்னா, நீங்க தான் என்னுடைய யெகோவா ரொபேக்கா, என்னை குணமாக்குகிற தேவன், எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க, அந்த அற்புதம் நடந்து விடும்.